தமிழ்நாடு முதலமைச்சர் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினாரே, அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக இந்த நாட்டின் காவல்துறை செயல்படுகிறதா என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். எடப்பாடி ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக இந்த காவல்துறை செயல்பட்டு இருக்கிறதா? மறைந்த முதலமைச்சர் அம்மையாரை ஏற்றி அனுப்பித்திருக்கிறார், மறைந்த முதலமைச்சர் கலைஞர் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆக கச்சத்தீவை மீட்கோம் என்று பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்னமும் தமிழ்நாடு காவல்துறையில் யாரோ ஒரு சிலர் யாருக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஏற்புடைய செயல் அல்ல. மக்களை மிரட்டக்கூடாது. ஜனநாயக ரீதியாக மக்கள் போராடுவதற்கும் தங்கள் உணர்வுகளை காட்டு வந்தோம், படகுல ஏறணும், 5 நிமிஷம் வந்தோம், இறங்கணும், ஒரு ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கைகளை முன்வைத்தோம், முழக்கமிட்டோம், கலையிறோம். இல்ல யாருக்கு என்ன தொந்தரவு? என் மீனவர்களுக்கு என்ன தொந்தரவு? காவல்துறைக்கு என்ன தொந்தரவு? உளவுத்துறைக்கு என்ன தொந்தரவு? நாங்க இந்திய அரசால் பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, எம் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளாக நாங்கள் வருகை தந்து எமது மக்கள் போராடுகின்ற, துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற, மிகப்பெரிய வழிகளோடு வாழ்கின்ற அந்த மக்களுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எங்கேயோ இருக்கிற கோட்டைப்பட்டினத்திலும், எங்கேயோ இருக்கிற ஜெகதாப்பட்டினத்திலும், எங்கேயோ இருக்கிற மல்லிப்பட்டினத்திலும், எங்கேயோ இருக்கிற ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலே வாழ்கின்ற எமது மீனவ உறவர்களுக்கு வடதமிழ்நாட்டில் முந்திரி காட்டை நம்பி வாழ்கின்ற விவசாய குடியாக கொண்டிருக்கிற வேல்முருகனும் என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக, என் தொப்புள் கொடி உறவுகளுக்காக வருவோம் என்பதை